கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே இந்த நாளிலே வேதத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன சொல்கிறார்? மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ மக்களே, மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், புத்துஸ்தராக இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். அது கிறிஸ்தவங்களுக்கு தான் கடவுள் அப்படிங்கிறது அல்ல. அவருக்கு தேவன் கடவுள் மனுஷனாக அவருக்கு வந்தது தான் இயேசுவாக அவர் கடந்து வந்தார் என்று இங்கே பைபிளில் வேத வசனத்தில் இங்கே சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, அவர் வந்த உடனே மனம் திரும்புகள் முதல்ல சொன்ன மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறார். அவர் தேவ பிள்ளைகளை அப்படி மனம் திரும்பும் பொழுது அவர் உனக்காக அவர் பரலோக ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு ஊழியராக இருக்கலாம், என்ன அப்போனா மனம் திரும்பணும். என்ன அப்படின்னு இங்கே வேதத்தில் பார்க்குறோம். உங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புதிய வாழ்க்கையை மனம் திரும்புகிற வாழ்க்கை. அன்னைக்கு சொல்ல, நான் முன்னால் அந்த பாவம் பண்ணேன், இது பண்ணேன், இப்பெல்லாம் பண்ணுறதில்ல. ஒருவேளை நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஜனங்களை ஏமாற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ ஜனங்களை ஏமாத்தாத என்கிறார். அரசு ஊழியராக இருந்தால் நீங்கள் லஞ்சம் வாங்கி இருக்கலாம், இனி நீ லஞ்சம் வாங்காத, மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். முன்னாலும் பலவிதமான அநியாய வட்டி வாங்கியிருக்கலாம், ஆனால் நீ அநியாய வட்டி வாங்காத என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைங்க மனம் திரும்பு. நீ மனம் திரும்பும் பொழுது தேவ பிள்ளைங்க ஒரு ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, அதான் பரலோக ராஜ்யம். அதான் பரலோக ராஜ்யம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, இங்கே யாராக இருந்தால் மனம் திரும்புங்க. இந்த உலக காரியங்கள் இதுவரைக்கும் நீ செய்த காரியங்கள்ல இருந்து மனம் திரும்பு. நீ மனம் திரும்புகள் போது உனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவா, உனக்கு ஒரு வழியை திறப்பா. இந்த வழி அல்ல, நீ போற பாதை வழி, அது பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். உனக்குன்னு ஒரு வழியை காட்டும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அதான் அவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை மனம் திரும்பு, உனக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புறவனுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக வந்துவிடும். அவருக்குன்னு உங்களுக்குன்னு பரலோக ராஜ்யம் ஒரு இடத்தை ஏற்படுத்தும். மனம் திரும்பாவிட்டால் தேவ பிள்ளைகளை பரலோகம் போக முடியாது. அது நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், அதுக்கு அங்கே வேதத்தில் சொல்லப்படும் ஒரு பெரிய பணக்காரன், அம்பானி அதானியை போல ஒரு பெரிய பணக்காரன், அங்கே லாசருங்கிற ஒரு தரித்திரன், பிச்சை எடுக்கிறவனு வைத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு பிச்சையே கிடைக்கல, சாப்பாடே கிடைக்கல. ஆனால் அவன் மனம் திரும்பிட்டான். லாசரை மனம் திரும்பி அவன் கடவுளுக்கு பயந்து நடந்ததுனால அவன் எங்கே போகிறான்? அங்கே ஆபிரகாம் மடியிலே தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் கடந்து இருக்கிறான். ஆனால் பாருங்க, இந்த மனம் திரும்பாத ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறான்? பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். நாங்கள் ஒன்றும் கட்டுக்கதை ஒன்றும் சொல்லலை, இங்கே இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, இங்கே அப்போ நீங்கள் மனம் திரும்பு, பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசு ஊழியராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், எந்த அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதில் உலகத்தில் எந்த கடவுளும் சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த மனம் திரும்புகள் என்று அவர் சொன்னார். நீ எப்படி வாழு, எப்படி நாசமாக போ, எப்படி பாவம் செய்ய அப்படின்லாம் சொல்லலை. நீ மனம் திரும்பு. உன் பழைய வாழ்க்கையை நீ விட்டு நீ என்ன பண்ணு? மனம் திரும்பு. மனம் திரும்புவாயானால் உனக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன். இந்த ராஜ்யம், இந்த உலகம் அழிஞ்சு போகும். பாருங்க, தண்ணினால் அழிஞ்சு போவோம், அக்கினினால் அழிஞ்சு போவோம், தீயினால் அழிஞ்சு போவோம், கோபத்தினால் அழிஞ்சு போவோம், எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் நீ மனம் திரும்ப பொழுது நீ செத்தனா உனக்கு பரலோக ராஜ்யம், உனக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைங்க, இதுக்கு முன்பாக எப்படி இருந்துங்களோ தெரியல, பாவம் செய்யாத ஒருவர்களான மனம் திரும்பணும். மனம் திரும்புக, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவா. ஆண்டவர் சமயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபமா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் மனம் திரும்புங்க, அப்போ ஒரு ராஜ்யத்தை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்கு எல்லாரும் போக முடியாது. தேவ பிள்ளைங்க, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தான் போகலாம். அதனால ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிற சொன்னவரே,
நாங்கள் மனம் திரும்பும் பொழுது எங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். இந்த உலகம் இல்லைப்பா அப்பா, அந்த அப்படி பரலோக ராஜ்யத்தை, இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போகும், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் மனம் திரும்பணும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து, உலக காரியங்களிலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, கெட்ட வார்த்தையிலிருந்து எல்லாம் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இது கேட்டுவிட்டு ஒவ்வொரு பிள்ளை மேலும் மனம் திரும்புகிற வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறோம். I shake and take and back and touch name of Jesus. உடைய நாமம் மகிமைப்படட்டும். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. மனம் திரும்புங்க, உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாறும். பல்லவராஜ்யம் சன்னிதிக்கும். God bless you.